கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். கேரளாவின் வயநாடு தொகுதியில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதியானது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் சத்யன் மொகேரி மற்றும் பாஜக வேட்பாளர் நவ்யா விட கூடுதலான வாக்குகளை பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தற்போது பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட அதிக வாக்குகளை பிரியங்கா பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மக்களவை இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஒன்று கேரளாவினுடைய வயநாடு, இன்னொன்று மகாராஷ்டிராவினுடைய நந்தேட் தொகுதி. அந்த வகையில் மிக அதிகமாக கவனம் பெற்ற தொகுதியாக வயநாடு இருந்தது. அந்த அடிப்படையில் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி வயநாடு மக்களவை தேர்தலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3,04,920 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தோல்வியா நான் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றியை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா 3,04,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அது மக்கள் தீர்ப்பு இல்லையா? அதைத்தான் சொல்றேன். ஏன் இங்கே இருந்து வயநாடை தேடி சென்றார்கள்? ஏறக்குறைய 40% வேற்று மதத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போனாங்க. அதே போல பினராயி விஜயன் சொன்னதே போல அங்கே உள்ள பிரிவினைவாத மத அமைப்புகள் அவர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களை நான் செக்குலர் பார்ட்டி என்று சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆக அவர்கள் வெற்றி இப்படிப்பட்ட பெற்ற வெற்றியாக இருக்கிறது. அதனால் இந்த வெற்றியை உண்மையான வெற்றி என்று சொல்வதை விட இந்தி கூட்டணியின் தோல்வி என்று தான் சொல்வேன். இது பிரியங்கா காந்தியின் வெற்றி என்று சொல்லலாம், ஆனா அது இந்தி கூட்டணியின் தோல்வி. அப்படி இருக்கும் பொழுது அகில பாரத அளவில் அவங்க என்ன இம்பாக்டையும் அவங்க கிரியேட் செய்ய முடியாது என்பது எனது கருத்து. அதே மாதிரி ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் என்று தான் சொல்லணும். அங்கே ஏமாற்றிவிட்டு இன்னொரு தொகுதியில் வந்து போனார். இன்னொன்று, மக்கள் பிரதிநிதித்துவ சபையில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் என்றால் அது வாரிசு அரசியல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் பின்பு பார்க்கத்தான் போகிறார்கள் என்பது எனது கருத்து. நீங்க மகாராஷ்டிராவை பற்றி குறிப்பிட்டீங்க. மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதே ரொம்ப தாமதமா அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் பெண்களுக்கான அந்த 1,500 ரூபாய் நிதியுதவி அது இப்போ தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் 2,100 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றது. அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் கூடுதலாக வாக்குச்சாவடிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல வாக்குச்சாவடிகள் அமைத்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டாமா? இல்ல, ஏன்? அதாவது இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குல்ல, இப்ப நான் தென்சென்னை போன்ற இடங்களை நாங்களே உணர்ந்தோம். அடுக்குமாடி இடங்களில் ஒரு கிராமத்து அளவுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 1000 குடும்பங்கள், 1000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தது எப்படி என்று தவறு என்று சொல்ல முடியும்? அதிகமான மக்கள் வாக்களிப்பதற்கான உதவியை செய்கிறார்கள் என்பதைத்தானே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அங்க மக்கள் அதிக சதவீதத்தில் வாக்களித்தார்கள். அதனால் தான் ஃபட்னவிஸ் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த அதிக வாக்கு சதவீதம் ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சிக்கு ஆதரவான வாக்கு சதவீதம் என்று சொன்னார்கள். ஆக மக்கள் அதிக சதவீதத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு தேர்தல் கமிஷன் பயணித்திருக்கிறது. அது இது முன்னுதாரணமாக இருக்கலாம். இனிமே எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட வாக்குச்சாவடிகள் வரலாம். ஆக ஒரு ரிஃபைன்மெண்ட் வரக்கூடாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடாது என்று எப்படி நாம சொல்ல முடியும்? அதனால வெற்றி பெறவில்லை என்றால் காங்கிரசும் அதன் கூட்டணிக்காரர்கள் எதையாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள் என்பது மறுபடியும் நிரூபணமாகியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிக்க நன்றி திருமிகு தமிழிசை. இணைப்பில் வந்து உங்களுடைய தேர்தல் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தற்போது திரு ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். हमारी सरकार ने किया, इसलिए वोटिंग परसेंटेज भी बढ़ गया है. बाकी भी हमारे लाडले बहनों का वोटिंग, लाडले भाइयों का भी वोटिंग, सभी लोगों ने परसेंटेज वोटिंग बढ़ा दी. और इसीलिए मैं इतना ही कहूँगा कि देखिए, केंद्र और राज्य सरकार मिलकर जब काम करता है तो ऐसे प्रकार के काम होते
डेवलपमेंट होती है और उसी का नतीजा जो है हम देख रहे हैं कि यहाँ पर हर एक काम में हमें राज्य को केंद्र सरकार ने भी मदद की है और निश्चित रूप से मोदी जी ने भी हमेशा सहयोग रखा है, मार्गदर्शन रखा है और इसलिए ये जीत जो है हमारी बहुत ऐतिहासिक हिस्टोरिकल। सर आखिरी सवाल, आगे की रणनीति कैसे रहेगी? कोई ஆளும் மகாயுதி கூட்டணி மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அடுத்த முதல்வர் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்று தற்போது ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நான் திரு புகாரியிடம் கேட்க விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது ஆட்சிக்கு, சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்கிற பெருமிதத்தை ஏக்நாத் ஷிண்டே வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஜனநாயகத்தின் தோல்வியாக இந்த வெற்றியை பார்க்கிறேன். எப்படி மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் வயநாட்டுக்கு சொன்னாங்களோ அது இப்போ அது மேபி கடுப்பில் கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி சிம்பிளாக, ஏன்னா எந்த ஆட்சி அதிகாரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு நபரை பார்த்து, ரெண்டாவது எவ்வளோ வன்மமான வார்த்தைகள், கண்டிக்கத்தக்க வார்த்தைகள், நீங்களே குறுக்கிட்டு கண்டிப்பீங்கன்னு நினைச்சேன். இஸ்லாமிய அமைப்புகள், வேற்று மதத்தினர், எவ்வளோ அதனால அவ்வளோ ஒரு இல்லை, அவங்களும் அந்த மாதிரி ஒரு டைம்ல போயிடுவாங்க, தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. அதனால மேபி இன்டரப்ட் பண்ண வேணாம் நான் விட்டுட்டேன். ஆனால் அவ்வளோ ஒரு இஸ்லாமியர்களின் மீது அவர் யூஸ்வலாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்மம், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எனவே அவங்க அந்த மாதிரி அந்த தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அப்படியும் ஒரு தேர்தல் முறையாக ஏற்கனவே ஹரியானாவோடு சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தலை சும்மா எந்த நியாயமான காரணங்களும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவாக இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருந்தது. அது எப்படி மகாராஷ்டிராலேனா ஏக்நாத் ஷிண்டேவுடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். அஜித் பவாருடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். ஆனா தேர்தல் முடிவு அந்த மாதிரி அதுதான் வர்றேன். ஏன் அப்போ அந்த தேர்தலை தள்ளி போட்டாங்க? ஹரியானாவோடு நடந்திருக்க வேண்டிய தேர்தலை எதற்காக தள்ளி போட்டார்கள்? கேன் தி கிவ் ஒன் குட் ரீசன் எதற்காக தள்ளி போட்டாங்கன்னு? அதான் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் சொன்னார், மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்கன்னு. தேர்தல் ஆணையம் சொன்னாங்க மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்க. கடுமையான வெயில் நடக்கும் பொழுதும் மழை இருக்கும் பொழுதும் தேர்தலை தள்ளி போட்டதற்கான வரலாறு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு இன்னும் முன்னால போனோம்னு சொன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை மாற்றதெல்லாம் நம்ம பேச வேண்டியதும். இப்போ அதை விட்டுருவோம். இந்த தேர்தல் காலத்தை தள்ளி வைத்ததன் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுக்கும் ஜார்க்கண்டுக்குமே ஒரு சின்ன உதாரணத்தை என்னால் தர முடியும். ஜார்க்கண்ட்லயும் இதே மாதிரி அவர் பெண்களுக்கான 1000 ரூபாய் ஸ்கீமை சொன்னார். அதுவும் பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முறையாக நடக்க வேண்டிய நாளில் நேரத்தில் தேர்தல் அங்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு பின்னால் நடக்கிறது. ஆனா இங்க லோக்சபா தேர்தலினுடைய முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மகாராஷ்டிராங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு மாநிலம், இந்தியாவுடைய தொழிலில் மிக முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தில் நம்முடைய பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதனால் இதை எப்படி நம்ம வெற்றி கொள்ள போறோம் இந்த மாநிலத்தை? ஏன்னா காங்கிரஸ் முன்வைத்த வாக்குறுதிகள்ல நீங்க அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கட்டும், காங்கிரஸ் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை அங்க மேற்கொண்டது. குறிப்பா சொல்லணும்னா மகாவிகாஸ் அகாடி கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டது. ஒரு 5 முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. 3000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை, உதவித்தொகை, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, குடும்பத்திற்கான காப்பீடு, மருத்துவ காப்பீடுன்னு ஒரு 5 முழக்கங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆளும் ஷிண்டே தலைமையிலான அரசு மீதான அதிருப்தியையும் கூட பல இடங்கள்ல குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா அந்த 1500 ரூபாயை 2100 ரூபாயாக உயர்த்தக்கூடிய அந்த உத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. 3000 என்கிற அந்த உத்தி வெற்றி பெறலன்னா அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இது உத்தி